வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு இறால் குருணி யூஸ் பண்ணி இடி சம்பல் எப்படி செய்யலாம்ன்ட்டு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஸ்ரீலங்காவில் உரலில் வச்சு இடித்து தான் எடுப்போம். இப்போ ஃபாரின்லலாம் அப்படி செய்யலாது. ஸோ இங்கே எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஃப்ரோசன் தேங்காய்ப்பூ ஒரு பேக்கெட், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 5-6 செத்தல், 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் இறால் குருணி, பாதி தேசிக்காய், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஃப்ரோசன் தேங்காயை மைக்ரோ ஓவனில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இலக்கி எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். நான் காஞ்ச மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளலை, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதெல்லாம் எடுத்து விடலாம். இப்போது வறுத்த காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயமெல்லாம் தோல் நீக்கி சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரோசன் தேங்காய் போய் மிளக்கி எடுத்தாச்சு. முதல்ல காஞ்ச மிளகாயையும் தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அரைச்சதையும் மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். ஸோ மிக்சர் ஜாரில் போட்டதுக்கப்புறமா நாங்கள் நல்லா அரைக்க தேவையில்லை, அந்த ஒன்றும் பாதியமாக தான் நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். ஒரு தடவை 2 தடவை அப்படி மிக்சியை சுற்ற விட்டு எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்தாச்சு. பாதி தேசிக்காய் புளியை இதோட புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான், உங்களோட இறால் குருணி இடி சம்பல் தயார். நார்மலாக நாங்கள் இப்படி சம்பல் செஞ்சு தேங்காய் பூ ரொட்டி இல்லாட்டி புட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.